திரைப்பார்வை. மார்கன் ஓர் இரக்கமற்ற படத்தொகுப்பாளரின் நெத்தியடி. சைக்கோ கொலையாளியை அடையாளம் காண நாயகனின் புத்திசாலித்தனத்தை பின்தொடரும் குற்ற புலனாய்வு படங்களே தமிழ் சினிமாவில் அதிகமும் வெளிவந்திருக்கின்றன. போர்த்தொழில். ஒரு மூத்த அதிகாரிக்கும் ஒரு புதிய இளம் அதிகாரிக்கும் இடையிலான முரண்களின் வழியே கொலை விசாரணை களத்தை உணர்வுபூர்வமாக விரித்தது. அந்த வரிசையில் ஒரு மாறுதலாக துணை கதாபாத்திரம் ஒன்றின் தனித்த அபூர்வ திறமையை பயன்படுத்திக் கொள்ளும் நாயகன் கொலையாளியை எப்படி நெருங்குகிறார் என்பதுதான் இப்படத்தின் சிறப்பு. இதில் நாயகன் ஒரு பிரபலமான நட்சத்திரமாக இருந்தும் தன்னுடைய புஜபல பராக்கிரமத்தை காட்டவில்லை என்பதும் கவனிக்க வைக்கிறது. தனது பிறந்தநாள் அன்று காதலனை சந்தித்துவிட்டு வீடு திரும்புகிறார் ஓர் இளம்பெண். அப்போது முகத்தை மறைத்து கொண்ட ஒரு மர்மமான நபரால் கொலை செய்யப்படுகிறார். அந்த மர்ம நபர் கொலை செய்ய தேர்ந்தெடுத்த அந்த பெண்ணின் பின்னங்கழுத்தில் ஓர் ஊசி மருந்தை குத்தி நொடிக்குள் மருந்தை செலுத்துகிறார். அப்பெண் அடுத்த சில நொடிகளில் மூர்ச்சையாகி இறப்பதுடன் உடல் முழுவதும் கருநீலமாக மாறிவிடுகிறது. இறந்த பெண்ணின் முகநூல் பக்கத்தை கேக் செய்யும் கொலையாளி, இது என்னுடைய மோசமான பிறந்த நாள் என்கிற பதிவுடன் அப்பெண்ணின் நிறம் மாறிப்போன சடல படத்துடன் பதிவு செய்துவிட்டு போய்விடுகிறார். தொலைக்காட்சியில் இந்த ஒளிப்படத்துடன் வெளியாகும் இக்கொலை குற்றம் பற்றிய செய்தியை மும்பையில் வசிக்கும் காவல் அதிகாரியான துரு விஜய் ஆண்டனி பார்த்து அதிர்ந்து போகிறார். ஏனென்றால் சில ஆண்டுகளுக்கு முன் கல்லூரியில் அடியெடுத்து வைத்த துருவின் மகளும் இதே பாணியில்தான் கொல்லப்பட்டாள். இதன் பின்னர் சென்னைக்கு விரைந்து வரும் துரு அந்த வழக்கை கையிலெடுக்கிறார். வெகு விரைவாக தமிழறிவு அஜய் தீஷன் என்கிற நீச்சல் விளையாட்டு வீரனை தனது விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வருகிறார். அப்போது சூழ்நிலையும் தடயங்களும் தமிழறிவு கொலையாளியாக இருக்கலாம் என்கிற சந்தேகத்தை வலுக்கச் செய்கின்றன. தமிழறிவுதான் அந்த கொலையை செய்தாரா? தமிழறிவை கொண்டு கொலையாளியை நெருங்க துரு முடிவெடுத்தது ஏன் என்று கதை நகர்கிறது. தமிழறிவின் திருவண்ணாமலை பூர்வீகம், அவனது பால்யம், தண்ணீருக்கும் அவனுக்குமான தொடர்பு, அவனுக்கு அது சார்ந்து நிகழும் அமானுஷ்ய அனுபவங்கள் ஆகியன முதல் பாதி திரைக்கதையில் முக்கிய பங்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றன. தமிழ் சித்தர்களின் ஸ்தூல உடல் பயணம் உள்ளிட்ட கூடு பாய்தல், கூடு விலகுதல் போன்ற நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் தமிழறிவு கதாபாத்திரம் நம்பகமாகவும் நாயகனுக்கு இணையான முக்கியத்துவத்துடனும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கதாபாத்திரத்தின் திறன்களையும் சிக்கல்களையும் நிறுவ அதற்காக உருவாக்கப்பட்ட விஎஃப்எக்ஸ் மற்றும் கிராபிக்ஸ் காட்சிகளின் தரமும் அவற்றை வடிவமைத்திருந்த சுவாரஸ்யமும் முதல் பாதி படத்தை தூக்கி நிறுத்திவிடுகின்றன. தமிழ் ஆன்மீக கலாச்சாரத்தின் ஒரு கிளையாக இருக்கும் சித்தர் வழிபாட்டையும் நம்பிக்கையையும் ஒரு சைக்கோ கொலையாளி பற்றிய புலன் விசாரணை படத்தில் பொருத்தியது முற்றிலும் புதிதாகவும் ஏமாற்றம் அளிக்காத திரை அனுபவத்துக்கு உத்தரவாதமாகவும் அமைந்துவிட்டது. தமிழறிவாக நடித்துள்ள அஜய் தீஷன் காதல் காட்சிகளில் வெகு இயல்பான நடிப்பையும் அமானுஷ்யத்தை எதிர்கொள்ளும் காட்சிகளில் இன்னும் அதிக அக்கறையுடனும் நடித்து கவர்ந்து விடுகிறார். இவரது காதலியாக வரும் தீட்சிகாவும் நச்சென்ற பங்களிப்பை தந்திருக்கிறார். தமிழறிவின் தனி திறனை பயன்படுத்திக் கொள்ளும் விசாரணை அதிகாரியாக வரும் விஜய் ஆண்டனி படத்தின் நாயகனாக இருந்தாலும் வீர தீர சாகசங்கள், சண்டை காட்சிகளில் முஷ்டியை மடக்காமல் தன்னுடைய தனிப்பட்ட இழப்பின் சோகத்தை கண்களுக்குள் இழையோடவிட்டபடி கொலையாளியை நெருங்க ஆடும் அலப்பறையில்லாத ஆட்டம் இரண்டாம் பாதி படத்தை சுவாரஸ்யமான வெட்டாட்டமாக மாற்றிவிடுகிறது. தன்னை விட அதிக முக்கியத்துவமுள்ள ஒரு கதாபாத்திரத்தை கொண்ட கதையை தேர்ந்தெடுத்த காரணத்துக்காகவே விஜய் ஆண்டனியை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம். அதேபோல் ஓர் இசையமைப்பாளராக விஜய் ஆண்டனி தந்திருக்கும் உலகையே ஈமா ஆகிய பாடல்கள் ஈர்த்தாலும் அவரின் பின்னணி இசை படம் முழுவதும் பெரும் மாயத்தை செய்திருக்கிறது. கொலையாளி குறித்த பின்னணியை நீட்டி முழக்காமல் அளவாக, ஆனால் நறுக்கென்று புரியும் விதமாக சொன்னதற்காக இயக்குனரை பாராட்டலாம். கொலையாளி கொலை செய்யும் விதத்தை தேர்ந்தெடுத்ததற்கான காரணத்தை தர்க்கம் விலகாமல் அமைத்த வகையிலும் இப்படத்தின் திரைக்கதை ஆசிரியரை பாராட்டலாம். திரைக்கதையின் நேர்த்தி விலகலின்மை இரண்டையும் அடையாளம் கண்டுகொண்ட படத்தொகுப்பாளர் லியோ ஜான்பால் அவற்றுக்கு பங்கம் வந்துவிடாத வகையில் 2 மணி நேரம் 12 நிமிடங்களுக்கு படத்தை நறுக்கென்று இழைத்திருப்பது திரை அனுபவத்துக்கு பேருதவி புரிந்திருக்கிறது. திரைக்கதையில் படத்தொகுப்பாளரின் சரி பாதி பங்களிப்பு இருப்பதும் படம் இழைக்கப்பட்டிருப்பதற்கு ஒரு காரணம்.
இப்படத்தின் இருவேறு களங்களை இணைப்பதில் திரை எழுத்து தொழில்நுட்பம் இரண்டையும் திறம்பட பயன்படுத்திக் கொண்டிருக்கும் இயக்குனரே இப்படத்தின் இரக்கமற்ற படத்தொகுப்பாளராகவும் இருப்பதும் விஜய் ஆண்டனி என்கிற நட்சத்திரமும் ரசிகர்களின் நேரத்தையும் பணத்தையும் பெரிதும் மதித்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். இருவேறு களங்களை ஒரே ஓவிய கித்தானுக்குள் கொண்டு வந்து இணைக்கும் சாகசத்தை செய்திருக்கும் ஒளிப்பதிவாளர் யுவாவும் அவருக்கு துணை நிற்கும் விதமாக கலை இயக்கத்தை பழமையும் புதுமையும் கைகோர்க்கும் கலவையில் தூக்கி நிறுத்தியிருக்கும் ராஜா இருவருக்கும் நல்வரவு. சீரியல் கில்லர், சைக்கோ கில்லர், கொலை விசாரணை கதை களங்களை இன்னமும் பழைய டெம்பிளேட்டுகளில் சொல்லிக் கொண்டிருந்தால் ரசிகர்களை கவர முடியாது என்பதை உணர்ந்து தெளிந்து உருவாக்கப்பட்ட ஓர் அசலான பொழுதுபோக்கு படம் மார்கன். இது போன்ற திரைப்பட விமர்சனங்களை அறிந்து கொள்ள TL ராக்கர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த திரைப்படத்தில் சந்திப்போம். நன்றி.